சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல் பலவாக இருந்தாலும் உன்னுடைய முதன்மையான வேண்டுதலை உன் சாயப்பா நான் நிறைவேற்ற உன்னிடம் வந்துள்ளேன். நீ வெகு நாளாகவே என்னிடம் அந்த வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறாய். எனக்கு இதை நிறைவேற்றவிட்டால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, பல வழிகளை என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை என்னிடம் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு பேசியது. என் குழந்தை, என் அன்பு குழந்தையே, உன் மனதில் சிறு தளர்வு கூட இல்லாமல் முயற்சியை மட்டும் நீ செய்து கொண்டிரு. வெற்றி அடைந்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறிவிடும். உன்னை ஒதுக்கி இவன் ஒரு ஆளா என்று சென்றவன் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி உன்னிடம் நிச்சயமாக வருவார். உன்னை குறை கூற மட்டுமே சொல்லிக்கொண்டு இருந்த வாய்கள் எல்லாம் இப்பொழுது நிறைகள் சொல்லும் இந்த உலகம் உன்னையே உதாரணமாகி இவளை போல் இருங்கள் என்று சொல்கின்ற காலம் வரப்போகிறது. என் அன்பு குழந்தையே, இத்தனை சங்கடங்களோடு இந்த சாயப்பாவை காண வந்ததற்கான முக்கியமான காரணம், உன்னுடைய அனைத்து சங்கடத்திற்கு காரணம் இந்த பணம் என்ற 3 எழுத்து வார்த்தை தானே. காசு என்பது இன்று மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமானால் இப்பொழுது காசு தேவைப்படுகிறது. அது இருந்தால் மனிதன் எதையும் செய்ய துணிந்து நிற்கின்றான். உனக்கு இந்த பண தேவைகளை உன் சாயப்பா நான் பூர்த்தி செய்து கொடுக்கின்றேன். உன் உழைப்பை மட்டுமே உன்னிடம் நான் காண விரும்புகிறேன். முடிந்தால் உன்னால் இயன்ற தானாக தர்மங்களை, தான தர்மங்களை இல்லாதவர்களுக்கு செய்து வா. இல்லாதவனுக்கு நீ உன்னால் இயன்றதை படைத்தால் நீதான் இறைவன். நீ எனக்கு படைத்தால் நீ என்னுடைய பக்தனாக மட்டும்தான் இருப்பாய். இல்லாதவனுக்கு படைத்து விட்டால் நீயே அந்த இறைவனாகி விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ நேற்று நான் உனக்கு ஒரு கடமையை அனுப்பியிருந்தேன். ஆனால் நீ அதை நேற்றே செய்யாமல் விட்டுவிட்டு இன்று செய்கிறாய். அப்பொழுது நீ சோம்பேறி ஆகிவிட்டாய். அப்படி சோம்பேறியாக ஆக நீ இருந்தால் உன்னால் எப்படி இந்த பலனை அடைய முடியும்? ஆகவே நான் கொடுக்கும் கடமையை நீ அன்றே செய்துவிடு. அப்பொழுதுதான் நீ நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். உனக்கு நீ வேண்டியது உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உனக்கு நான் அதை நடத்தி கொடுப்பேன். நீ வேலை செய்து பெற்றுக்கொள்வதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். உன் துணையும் நீயும் சீக்கிரத்தில் வெற்றியை காண்பாய். நல்லதே நினைக்கும் உனக்கு கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.